Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வெள்ளை குருமா ரெசிபி பண்ண போறோம். அதுவும் சோயா மீல் மேக்கர் வச்சு செய்ய போறோம். இந்த குருமா வந்து எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். சூடான புரோட்டால பொரிச்ச புரோட்டால வீச்சு புரோட்டாக்கெல்லாம் சுட சர்வ் பண்ணுவாங்க. அட்டகாசமாக இருக்கும். அந்த சூப்பரான ஒரு ரெசிபியை வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு என்னோட ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க. இந்த குருமாவை நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லைனா புரோட்டா மாதிரி நல்ல பொடியாக பிச்சு சூடான குருமா அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு சூடாக இருக்கும்போதே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அமிர்தமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த குருமாவுக்கு சூப்பரான ஒரு மசாலா அரைக்க போகிறோம். வெள்ளை குருமாக்கே மசாலா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், நல்லா தூக்கலாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் மசாலா தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கை நிறைய தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நல்லா அந்த வெள்ளைப்பூவை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் பார்ட் வராத மாதிரி நல்ல மேலாப்பில் அந்த வெள்ளைப்பூவை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த குருமா வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர்லேயே இருக்கும். ஒரு 5 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 10லிருந்து 15 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு ஏலக்காய், கல்பாசி, ரொம்ப கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா இவ்வளோ வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறி இது ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. கலர் மாறக்கூடாது, ஆனால் தேங்காவோட ஈரத்தன்மை போயிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெறுமனே தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினோம்னா உங்களுக்கு திக்னஸ் இருக்காது இல்லையா? அதனால கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்திக்கிட்டோம்னா ஒரு திக்னஸ் இருக்கும். முந்திரி பருப்பும் உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஆனால் நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துறதுனால தான் நமக்கு கிடைக்கும். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கசகசா வந்து அந்த பேன்லேயே ஒட்டிட்டு இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலர்ல வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக கண்ணாடி பதம் வந்ததும் கை நிறைய சின்ன சோயா எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சோயா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு பேன்ல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அப்போ இது கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு அது நல்லா வதக்குனதும் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் பக்கம் தண்ணி சேர்த்து சோயாவை வேக வச்சிடலாம். ஏன் சோயாவை நம்ம வேக வைக்கிறோம்னா, நீங்கள் வேக வைக்காம குருமா கூட்டி வச்சிட்டிங்கன்னா குருமாவில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இந்த சோயா உறிஞ்செடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சீக்கிரமே அந்த குருமா வந்து ரொம்ப ட்ரையாக திக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு பத்தாது. இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா அப்படியே ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நல்லா ஒன்று கலந்து ஒரு 2-3 கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். பார்த்தா தெரியும் பாருங்கள். நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு சேர்த்துனால நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். இதில் நல்லா அந்த சோயாவில் இந்த கிரேவி ஃபுல்லாக ஊறி நல்லா இறங்கியிருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள்.